டாக்டர் பின்னாடி எனக்கு ஒரு 3 பல்லு இல்ல, நீங்க 2 இம்ப்ளான்ட் போட்டு அதுல ஒரு பிரிட்ஜ் கொடுக்கறதா சொன்னீங்க. ஆனா இடது பக்கமா நான் இதுக்கு முன்னாடி பல்லுல பிரிட்ஜ் கொடுத்தப்ப உடனே கொடுத்துட்டாங்க. இம்ப்ளான்ட்ல கொடுக்கறது மட்டும் நீங்க 6 மாசம் வெயிட் பண்ண சொல்றீங்களே, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசியோ இன்டகிரேஷன்ன்ற ஒரு ப்ராசஸ் தான். ஆசியோ இன்டகிரேஷன்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, இந்த இம்ப்ளான்ட் எலும்புல எவ்வளவு நாள் எடுக்குது இன்டகிரேட் ஆவறதுக்கு. இது நார்மலி பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 6 மாசம் எடுக்கும். எப்படி உங்களுக்கு ஒரு பிராக்சர் ஆச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு 3 மாசம் வரைக்கும் மாவு கட்டு போட்டு இருப்பாங்களோ, அதே மாதிரி இந்த இம்ப்ளான்ட்ஸை எலும்புக்குள்ளார செலுத்திட்டு ஒரு 6 மாசம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வைப்போம். இந்த 6 மாசத்துல இந்த எலும்பு கம்ப்ளீட்டா ஹார்டன் ஆகி நல்ல ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் இந்த இம்ப்ளான்ட்ஸ் வெளியில எடுக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கு மேல நம்ம பல்லு கொடுக்கறப்ப ஒரு லாங் டேர்ம் எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கும். பட் சில கேசஸ்ல நாங்க உடனே கொடுப்போம். நல்ல எலும்பு இருக்கு, கிளீனான எலும்பு இருக்கு அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸோ இல்ல ஈவன் இமீடியட்டா கொடுக்கறது கூட சில டைம்ல சான்சஸ் இருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் தான், கொஞ்ச நாளைக்கு அந்த சைட்ல நீங்க பெருசா சாப்பிடாம இருக்க வேண்டியது இருக்கும், அதை கிளீனா வச்சுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பன் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.